ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? இன்னைக்கு ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்மளுக்காக ப்ரே பண்ணுறதுக்கு ஏஞ்சல் அக்கா வந்திருக்காங்க. வாங்க ப்ரே பண்ணலாம். ஹலோ குட்டீஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல் பை காட்ஸ் கிரேஸ். அக்காவோட சேர்ந்து எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. நம்ம ப்ரே பண்ணலாம். லெட்ஸ் ப்ரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு மகாராஜாவே, இந்த அருமையான ஓய்வு நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, உண்மை பாடி புகழ்வதற்காக ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களும் இந்த இடத்துல ஆண்டவரே கூடி வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரோட அருகாமையிலையும் நீர் வீற்றிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே, இவ்வளவு நாளும் அப்பா ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளையும் அன்பினால் நீர் பாதுகாத்து ஆண்டவரே பராமரித்து நீர் இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிற உங்களுடைய பெரிதான தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா அந்த சண்டே கிளாஸ்ல சொல்லித்தர ஆண்டவரே சாங்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே கர்த்தர் நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் என்ன ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை ஆண்டவரே இயேசப்பா நீர் சொல்லித்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கூட யாரெல்லாம் COVID-19 ஆண்டவரே அஃபெக்ட் ஆகி இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இயேசு மகாராஜா நீர் சுகம் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இயேசுவே நீர் உம்முடைய பிரசன்னத்தினால நீர் நிரப்பி அப்பா ஒவ்வொருவரையும் நீர் அப்பா பொறுப்படுத்தி நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அடுத்த வாரம் ஆண்டவரே நாங்கள் திரும்ப மீட் பண்ற வரைக்கும் ஆண்டவரே பிரியாத தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இருந்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, இதுக்காக அப்பா எஃபர்ட் போடுற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மஸ்டர்ட் சீட் அளவுக்கு இது இருந்தா கூட ஒரு மலையை நகர்த்த முடியும்னு ஏசாமி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? எஸ், ஃபெய்த். இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஃபெய்த் இன் ஆக்ஷன். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடலாம் வாங்க. இப்போ கேட்ட பாட்டு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? இப்போ நம்ம பண்ண போறது ஒரு ஆக்ஷன் சாங். இந்த சாங் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாங் தான். அதனால எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே பாடுறதுக்கு ரெடி ஆயிடுங்க. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light.
It's a great thing to thank the Lord. It's a great thing to thank the Lord. It's a great thing to thank the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. இப்போ நீங்கள் எல்லாரும் ஆக்ஷன் சாங் பண்ணி டயர்டாயிருப்பீங்க. அதனால இப்போ வாங்க நம்ம ஒரு நல்ல ஸ்கிட்டை பார்ப்போம். இந்த ஸ்கிட்டோட பேர் வந்து த குட் சமாரிட்டன். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், ஆனால் நாங்கள் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். என்ன அங்கே ஒருத்தன் படுத்து கொடுக்குறான்? இதுதான் சரியான டைம். எனக்கு வேறு நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு இல்லை. இந்த மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறது ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், அவ்வளோதான். ஒரு வீடியோ எடுக்கலாம். Hi friends, yeah, it's Jeffy here, and we are going to help this poor man here, and we are going to help him, give him some food and give him new clothes and help him. Please subscribe and give us donations. Thank you. அப்லோட் பண்ணியாச்சு. இது தம்பி, உன்னை யாராவது வந்து காப்பாற்றுவாங்க. ஐயோ பாவம், கண்டிப்பா யூஸ் எதுனா குற்றனால தான் கர்த்தர் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க ஓட்டிருப்பாரு. நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு வேற சண்டே கிளாஸ்க்கு டைம் ஆகுது. ஏன் பசங்க எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் அதில் என்ன இருக்குது, இந்த பக்கம் நிறைய பேர் வருவாங்கோ, அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்கோ. நான் போய் கர்த்தர் ஊழியம் சண்டே ஸ்கூல் எடுக்கணும்ப்பா. அதுவும் இப்போல்லாம் என்ன பண்ணாலே கொரோனா வருது, நாம் சும்மா ஏன் ரிஸ்க் எடுக்கணும். சரி, நான் கிளம்புறப்பா. ஓ, என்ன இது? இது யாருக்கும் அடிப்பட்ட மாதிரி இருக்க? என்ன ரோட்ல யாரும் படுத்து கிடக்கிறது? உயிரோடு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, மூச்சு இருக்கு, பால் உயிரோடு தான் இருக்காரு. நம்ம சர்ச்சுக்கு வர ஆளாயிச்சே. பிரதர், நீங்க நம்ம சர்ச் தானே? நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்க ப்ரேயர் பண்ற போலாம். ஹாய், என்ன ஆச்சு பிரதர்? கீழே படுத்து இருக்கீங்க, அடிப்பட்டிருக்கா? ஓ, வருத்தப்படுறீங்க பிரதர், நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன். சரியா சரியா? நம்ம சர்ச்சில் கூட போன வாரம் ஒரு மெசேஜ் கேட்டேன். அந்த மெசேஜில் வந்துட்டு ஏதோ ஒரு வசனம் இருக்கு. அதில் வந்துட்டு Psalms 103 verses 2 and 3 போட்டிருக்கு பாருங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, praise the Lord O my soul and forget not all his benefits, who forgives all your sins and heals all your diseases. இதில் என்ன போட்டிருக்குன்னா, கடவுள் நம்ம மேலே அக்கறை உள்ளவர். அவர் வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட பாவங்களெல்லாம் மன்னிச்சு நம்மளோட வியாதியெல்லாம் குணமாக்கிடுவாரு. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க பிரதர், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நானும் வீட்டுக்கு போய் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு நைட்டு காலையிலலாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன். உங்களுக்கு சரியா? வரட்டா? இப்போ எனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணாம போங்க பிரதர், என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்றீங்க? அதே நான் போன வாரம் கூட அந்த சண்டே ஸ்கூல் பசங்க ஒரு வசனம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன் இருங்க. Hebrews chapter 13 verse 6 அதில் என்ன போட்டிருக்கு? So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? வாட் கேன் மேன் டு டு மீ பைபிளே போட்டுருக்கு பிரதர். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நானும் மேன் தானே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளே சொல்லிக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. போங்க பிரதர், நான் ப்ரேயர் பண்ணுறேன், உங்களுக்கு சரியாகும். நீங்கள் வருத்தப்படாதீங்க, சரியா? நான் வரேன், பாய். அப்பாடா, எஸ்கேப். ஐயோ, ஹலோ,
இது ஆம்புலன்ஸா? ஆக்சுவலாக இங்கே சென்ட்ரல் ரோடில் இங்கே ஒரு ஆள் ரொம்ப மோசமாக அடிபட்டு கிடக்கிறாரு. அவருக்கு உடனே ஹெல்ப் தேவை. கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. எல்லாரும் இந்த ஸ்கிட்டை என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜ் தர்றதுக்கு பாக்கியாராயணி ஆண்டி வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் உங்கள் பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருங்க மெசேஜ் கேட்குறதுக்கு. Hello children, happy to meet you all in this month through this program. Okay, so நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ஜூன் இல்லையா? ஜூனுன்னா உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? நார்மலி ஜூன் இஸ் த மந்த் ஆஃப் என்ன இதுனா பிகினிங் ஆஃப் அ நியூ அகாடமிக் இயர் இல்லையா? நார்மல் பீரியடாக இருந்தால் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கணும் வித் யுவர் நியூ யூனிஃபார்ம், நியூ ஸ்கூல் பேக் எல்லாம் இது வச்சுட்டு போயிருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ இந்த பேண்டமிக்னால மேபி ஃபார் சம் ஆஃப் யூ ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு இனிமேல் தான் ஆரம்பிக்க இருக்கலாம். பட் வாட் எவர் பி த கேஸ், இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம டயசிஸ்லேருந்து அதை வந்து ஸ்டூடெண்ட் சண்டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சண்டே வந்து ஸ்டூடெண்ட் சண்டே. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேசேஜ் வந்து 2 பைபிள் பேசேஜ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து லூக் சாப்டர் 10, அனதர் பேசேஜ் வந்து ஜேம்ஸ் 2nd சாப்டர்லேருந்து. ஸோ இந்த லூக் சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரபிள் ஆஃப் த குட் சமாரிட்டன். இது உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு பேரபிள் தான். இதில் என்ன போட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து he was traveling from Jerusalem to Jericho. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது ஆன் த வே he was robbed by the robbers. அந்த ராபர்ஸ் வந்தால் தெரியும்ல, அவங்ககிட்ட இருக்கிற வேல்யூபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்ல அவரை சிவியராக ஊன் பண்ணி they left him almost half dead. அந்த மாதிரி அவன் அவ்வளோ சிவியராக ஊண்டாயிட்டு போட்டுட்டு அந்த ராபர்ஸ்லாம் ஓடி போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த வழியாக யார் வந்தா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீஸ்ட் வந்தார். வந்த உடனே பார்த்தா இந்த பர்சன் வந்து he is almost dying. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து அந்த ப்ரீஸ்ட் வந்து he went by the other side of the road. அப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு லெவைட் வந்தார். அந்த பர்சனும் பார்த்துட்டு இவருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஹெல்பிங் திஸ் wounded person he also went by the other side of the road. அப்புறமா ஒரு சமரிட்டன் பர்சன் வந்து பார்க்குறப்ப ஐயோ ஒரு ஆள் அடிபட்டு கிடக்குறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த பர்சனுக்கு அந்த அடிபட்ட ஆளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு தென் ஹீ புட் ஹிம் ஆன் ஹிஸ் டாங்கி போய் அவரை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு பர்சனுமே தே ஹேட் தேர் ஓன் எக்ஸ்கியூசஸ். த ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் வந்தாரு போட்டிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் அந்த காலத்து அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் வந்து ஒரு டெட் பாடி பக்கத்தில் போனால் he becomes unclean. அவங்க வந்து உடனே அந்த சர்ச்சுக்குள்ளலாம் என்டர் பண்ண முடியாது. ஸோ மேபி இந்த ப்ரீஸ்ட் நினச்சிருக்கலாம், சப்போஸ் நான் போயிட்டு இந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது ஆல்ரெடி he is half dead, நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணும்போது இந்த பர்சன் செத்து போயிட்டா என்ன ஆகுறது? நான் வந்து என்னோட சர்ச்சில் போயிட்டு நான் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி, அதனால் எதுக்கு நமக்கு இந்த வீண் ப்ராப்ளம் நினச்சிட்டு he would have gone. அதே மாதிரி தான் அந்த அதர் பர்சன் அந்த லெவைட்னு போட்டிருக்க அவரும் அப்படி தான் he didn't help. ஏன்னா ரீசன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த 12 tribes of Israel the Levi tribe வந்து was chosen by the Lord for ministry. ஸோ அந்த டெம்பிளில் மினிஸ்ட்ரி பண்ணோன்னா நம்ம இப்போ பாஸ்டர்லாம் நம்ம சர்ச்சில் பண்ணுறாங்கல்ல, மினிஸ்ட்ரி பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி டெம்பிளில் பண்ணுறதுக்கு அந்த லேவி ட்ரைப் ஒன்லி கேன் டூ. அது வந்து அது தட் வாஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த லார்ட் த்ரூ மோசஸ். அப்போ கொடுத்துருந்தாங்க ஒன்லி லேவி ட்ரைபில் உள்ளவங்க மாத்திரம்தான் அந்த சர்ச்சில் போய் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லெவைட்டுக்கும் அதே சேம் கேஸ். அந்த பர்சன் போய் இவர் ஹெல்ப் பண்ண போனால் அந்த மனுஷன் செத்து போயிட்டா என்ன பண்ண முடியாது? he can't enter into the temple. So they all had their own excuses. அந்த தேர்ட் பர்சன் இஃப் யூ சி என்ன போட்டிருக்கு, he was coming on his animal or தமிழில் கழுதன் மேலே வந்தா அப்படின்னு அந்த டாங்கி மேலே வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பர்சன் வந்து அந்த சமரிட்டன் பர்சன் he was on a long travel அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? ஒரு நியர்பை பிளேஸ்னா will go by walk and moreover அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. ஸோ நியர்பை டிஸ்டன்ஸ் போகிறதா இருந்தால்
அந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருப்பான், பை வாக் ஒன்லி நடந்தே போயிருக்கலாம். பட் இங்கே என்ன போட்டிருக்கு, ஹி கேம் ஆன டாங்கி எப்படி. அப்போ அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போக வேண்டியது இருந்தது. பட் அந்த போக வேண்டிய அந்த ஜேர்னியை பிரேக் பண்ணி யார் இந்த wounded பர்சனுக்கு ஹி ஹெல்ப். ஸோ இது வந்து எந்த கான்டெக்ட்ல இந்த பேரபிள் ஜீசஸ் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பைபிளில், ஒரு லாயர் கேம் அண்ட் ஆஸ்க் ஜீசஸ் வாட் ஷுட் ஐ டூ டு இன்ஹெரிட் இட்டர்னல் லைஃப். அப்போ அதுக்கு தான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, வாட் ஹேவ் யூ ரெட் இன் த லா. ஏன்னா ஹி வாஸ் அ லாயர் இல்லையா. அப்போ அந்த லாயர் கிட்ட ஜீசஸ் கேட்குறாரு வாட் ஹேவ் யூ ரெட் இன் த லா. அப்போ அதுக்கு தான் அந்த லாயர் ஆன்சர் பண்ணுறாரு, love the Lord your God with all your might, with all your strength, with all your heart, and love your neighbor as you love yourself அப்படின்னு. ஸோ அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, யூ ஹவ் ரைட்லி ஆன்சர், நீ சொன்ன ஆன்சர் கரெக்டு. பட் அப்படி சொன்னப்போ இந்த லாயர் வந்து என்ன கேட்குறான் திரும்பி, ஹூ இஸ் மை நேபர் அப்படி கேட்கும்போது தான் ஜீசஸ் வந்து இந்த பேரபிளை சொல்லியிருந்தார். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஜீசஸ் ஆல்சோ இன்சிஸ்டட் என்னதுன்னா, நீங்கள் ஐ எம் லவ்விங் காட் அண்ட் ஐ எம் லவ்விங் மை நேபர்னு சொன்னீங்கன்னா திஸ் லவ் நீட்ஸ் சாக்ரிஃபிஷியல் ஒர்க். ஓகே, ஸோ நான் ஜீசஸை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் தட் ஹேஸ் டு பி ஷோன் இன் யுவர் ஆக்ஷன். ஸோ அண்ட் இட் இன்வால்வ் சாக்ரிஃபைஸ். நம்ம வந்து ஜீசஸை லவ் பண்ணுறோன்னா நம்மளோட பாட்டில் கொஞ்சம் ஏதாவது சாக்ரிஃபைஸ் இருக்கணும், இல்லாமல் பண்ண முடியாது. திஸ் இஸ் வெரி ஈஸி டு சே ஆர் இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ரீச் தேன் டு ப்ராக்டிஸ். இதை செய்யணுன்னா நிஜமாவே ஒரு கஷ்டமான காரியம் தான். ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள் சாக்ரிஃபிஷியலாக இது பண்ணணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சேம் பாசேஜ் ஒன்லி இட்ஸ் பீங் ரிப்பீட்டட் பை ஜேம்ஸ். ஆக்சுவலி இந்த பேண்டமிக் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான் பார்க்க இல்லை, ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸ் எத்தனை பேர் இப்போ இந்த ஹங்க்ரி பீப்புளுக்கு தே ஆர் ஃபீடிங் த ஹங்க்ரி பீப்புள் வித் ஃபுட் பேக்கெட் அப்படி பண்ணுறாங்க. ஈவன் பரியலில் கூட நிறைய ஈவன் யங் கேர்ள்ஸ் ஆல்சோ அந்த பரியல் இதிலெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு பேப்பர்லலாம் வந்தது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹெல்பிங். ஓகே, ஸோ இது வந்து ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன். ஸோ அந்த மாதிரி இது வந்து கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் பண்ணல, ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸ் ஆர் டூயிங். அப்போ அவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா when we say that we are children of God, we are supposed to do much more than those people. அதுதான் அப்போ நம்ம லவ்னா இட் இன்வால்வ்ஸ் சம் சாக்ரிஃபைஸ். ஓகே, ஸோ அதை தான் ஜேம்ஸ் சொல்கிறாரு, நீ வந்து ஐ எம் லவ்விங் காட் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ஆர் நாட் ஷோயிங் இட் இன் யுவர் ஆக்ஷன் தென் யுவர் ஃபெய்த் இஸ் டெட் அப்படின்னு தான் அவர் ஜேம்ஸ்லேயும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஹவு தட் லவ் இன் ஆக்ஷன் ஆர் ஹவு தட் சாக்ரிஃபிஷியல் லவ் வந்து எப்படி நான் இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டாக்டர் ஜியூ போப் நம்ம பார்க்கலாம். அண்ட் மோரோவர் ஐ டோல் யூ திஸ் வீக் இஸ் ஸ்டூடெண்ட் சண்டே ரைட். ஸோ அந்த தமிழ் இவர் ஜியூ போப் வந்து ஹீஸ் கால்ட் அஸ் த தமிழ் ஸ்காலர். ஓகே, தமிழ் ஸ்காலர்னு ஜியூ போப்பை அட்ரஸ் பண்ணுறாங்க. And I feel this is a right thing. And moreover, he was the principal of Bishop Cotton Boys School also. Many of the children, many of you are from Bishop Cotton Boys School. illa neenga ella nariya per irkeenga. So I mean this Dr. G.U. Pope, he is involved with your school, so you need to know about him. Okay, so இவர் வந்து எப்படின்னா ஜியூ போப் வந்து he is an Anglican missionary. Anglican missionaryனா இங்கிலாந்துலேருந்து வந்தார். ஸோ when he was 13 years old he decided to become a missionary and that too he wanted to come to India. ஸோ அப்பயே அவர் டிசைட் பண்ணிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணார், அங்கே இங்கிலாண்டில் வெஸ்லியன் மிஷன் ஒரு அந்த மிஷினரி ஆர்கனைசேஷன், இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு FMPB IMS அப்படி மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி இங்கே இங்கிலாண்டில் உள்ள ஒரு வெஸ்லியன் மிஷன் இதில் போயிட்டு அப்ரோச் பண்ணார், நான் இந்தியாவுக்கு போகணுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இவர் ஜஸ்ட் 13 years old ஒன்லி இல்லை, அப்போ இல்லை யூ ஃபினிஷ் யுவர் எஜுகேஷன் அண்ட் அனதர் திங் இவருக்கு இந்தியன் லாங்குவேஜ் வேறு தெரியாது. ஸோ அவங்க சொன்னாங்க வெயிட் அப்புறமா நீ போகலாம் அப்படின்னு. ஸோ அந்த பீரியட்லேயே ஹீ ஸ்டார்டட் லேர்னிங் தமிழ். அங்கே இருக்கும்போதே இங்கிலாண்டில் இருக்கும்போதே தமிழ் இதை படிக்க ட்ரை பண்ணார். ஓகே, ஸோ என்ன அண்ட் மோரோவர் இவர் வந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்து அவர் ரீச் ஆகும்போது, அதாவது அப்போ தமிழ்நாடு அப்படி செப்பரேட்டாக இருக்குல்ல, இட் வாஸ் ஆல் அண்டர் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ஆனது எங்கன்னா மெட்ராஸில் தான் லேண்ட் ஆனார். ஸோ இங்கிலாந்து டு மெட்ராஸ் வர்றதுக்கு இட் டுக் 8 months ஆஃப் sea voyage. அந்த ட்ராவல் வந்து இப்போ வரணும்னா ஜஸ்ட் ஃப்ளைட் இங்கே லண்டன்லேருந்து பெங்களூருக்கு வந்துடலாம், அங்கேருந்து இப்போ டூட்டுக்குரின் போனோன்னா இங்கே சாயர்புரம் ரீச் ஆகிடலாம். ஓகே, ஸோ இன்னும் சிங்கிள் டே நம்ம இப்போ ரீச் ஆகிடலாம். பட் அந்த காலத்தில் இவருக்கு இட் டுக் 8 months ஆஃப்
ட்ராவல், அதுவும் சி வாயேஜ். அப்போ பிளேன் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அவர் என்ன பண்ணார், த்ரூ சி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது 8 months ட்ராவல். ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ இது பண்ணி வந்திருக்காரு. 8 months ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் எங்கே வந்து ரீச் ஆனார்னா சென்னை. அப்போ வந்து சென்னையில், அது வந்து மெட்ராஸ். ஸோ ஹீ லேண்டட் இன் மெட்ராஸ். மெட்ராஸ்லேருந்து ஹி வாஸ் சென்ட் டு சாயர்புரம். சாயர்புரம்ன்றது ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஆர் ஸ்மால் டவுன் சொல்லலாம். ஸோ அங்கே போய் அவர் ரீச் ஆனார். ரீச் ஆனால் அங்கே உள்ள பீப்புளெல்லாம் எப்படி இருந்தாங்க, இல்லிட்ரேட், அவங்களாம் படிக்கலை. அண்ட் மோரோவர் அவங்களோட லிவிங் கண்டிஷனும் பேத்தட்டிக்காக தான் இருந்தது. ஸோ இவர் ஜி போப் என்ன நினச்சாரு, இவர் மிஷினரியாக தான் வந்தார். பட் ஹீ தாட் மிஷினரி ஒர்க்னா ஜஸ்ட்டு காஸ்பலை ப்ரீச் பண்ணுறது மட்டும் இல்லை. அண்ட் ஹீ வாண்டட் டு டூ எஜுகேஷனல் ஆக்டிவிட்டி ஆல்சோ. ஸோ அவர் வந்து என்ன பண்ணான்னு நினச்சாரு, இந்த சில்ட்ரன் எல்லாம் எஜுகேட் பண்ணும், அப்போ தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு சர்ச் கட்டினார். ஆனால் அந்த சர்ச் இப்போ இல்லை. அதில் இப்போ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. ஓகே. ஸோ அவர் வந்து அந்த சாயர்புரம் ஏரியாவில் என்ன பண்ணுவார், அந்த 8 months சி வாயேஜ் சொன்னேன்ல, அந்த டைம்லேயே அவர் தமிழை ஓரளவு அவர் அந்த சி வாயேஜ்லேயே தமிழ் படிச்சுட்டார், ஓரளவு படிச்சுட்டாரு. அப்புறம் மெட்ராஸில் இறங்கினப்பவும் ஓரளவு தமிழ் தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே சாயர்புரத்தில் வந்தப்போ என்ன பண்ணுவாராம், யூஸ் டு ஸ்டாண்ட் இன் த ஸ்ட்ரீட்டெல்லாம் போய் நின்றுட்டு அந்த பக்கத்தில் உள்ள வில்லேஜ் எல்லாத்துக்கும் சேர்ந்து நின்று அவர் தமிழ்லே பாட்டு பாடி மெசேஜ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த சரௌண்டிங் வில்லேஜஸில் உள்ள பீப்புள் எல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க எதுக்கு வந்தாங்க, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஒரு ஒயிட் மேன், இவர் வெள்ளைக்கார ஆள் இல்லை, இந்த ஒயிட் மேன் எப்படி தமிழில் பாட்டு பாடுறாரு, தமிழில் மெசேஜ் கொடுக்குறாரு அப்படி சொல்லிட்டு they were very curious to know இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ எல்லோரும் வந்து இவர் என்ன மெசேஜ் சொல்கிறாருன்றதை கேட்குறதுக்கு வந்தாங்க. அப்படி வரும்போது ஒரு லேடி, அவர் அந்த அம்மாவுக்கு என்னோ தெரியல, இவர் ஜீசஸை பற்றி ப்ரீச் பண்ணுறது அந்த லேடிக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க நினச்சாங்க, நமக்கு இவ்வளோ காட்ஸ் இருக்கும்போது இந்த ஆள் என்ன ஒரு ஃபாரினர் வந்து ஏதோ இன்னொரு காடை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களான்னு தெரியுமா, கவுடங் சாணி, தமிழில் மாட்டு சாணம் இல்லை, அதை கரைச்சி இவர் தலை மேலே அப்படியே கொட்டிடுவாங்களாம். ஸோ ஜஸ்ட் இமேஜின், இவர் வந்து அந்த அம்மா ஒரு இல்லிட்ரேட் லேடி, நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், வாட் ஸ்டூபிட் லேடி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ குவாலிஃபைட் பர்சன், எனக்கு அவருக்கு அப்போவே அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், சான்ஸ்கிரிட், இந்த லாங்குவேஜெல்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் அவருக்கு லேர்ன் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ நான் வந்து எவ்வளோ பெரிய, I told you he was the principal of Bishop Cotton Boys School இல்லையா, அப்படி அது later on. ஸோ அப்படி பார்த்தா அப்போ he was a qualified person. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணுற, இந்த கவுடன் அந்த மாட்டு சாணி தண்ணியை கரைச்சி அவர் மேலே ஊற்றிடுமா அந்த அம்மா. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அதை தொடச்சி போட்டுட்டு அங்கேயே நின்று he used to again preach the gospel. அப்படி அந்த ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்லாம் நின்று தமிழ்லேயே பேசினப்ப அப்போ எல்லாம் அதை கேட்டு நிறைய பேர் அப்புறம் ஜீசஸை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சாயர்புரம், இது சாயர்புரம் மாத்திரம் இல்லை, அது பக்கத்தில் உள்ள அந்த நியர்பை வில்லேஜஸ் எல்லாம் உள்ள பீப்புள் கூட அதனால ஜீசஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், ஒரு செமினரினா அந்த இப்போ நம்ம சர்ச்சிலலாம் பாஸ்டராக இருக்காங்களா, அப்படி பாஸ்டராக இது பண்ணணும்னா தே ஹாவ் டு லேர்ன் தியாலஜி, அப்போ பைபிள் படிக்கணும் அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து எஜுகேஷன், அந்த இதோட ஸ்கூல் எஜுகேஷனையும் இந்த பைபிள் இதையும் சேர்த்து அதான் ஒரு செமினரி மாதிரி ஆரம்பித்தார். பட் லேட்டர் அது வந்து இட் ரன் இன்டு ப்ராப்ளம், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. பட் ஸ்டில் அவர் அதை ஆரம்பித்தார். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர். யார், ஜி போப் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். அவரோட பிரின்சிபல் என்னென்னா, குட் ஃபுட், சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், குட் எஜுகேஷன் அண்ட் குட் கேனிங்னா தெரியுமா, நல்ல கம்பு வச்சு சாத்திடணும், அடி போடணும், படிக்கல டிசிப்ளின் இல்லைன்னா கையில் ராட் எடுத்து நல்லா சாத்திடணும் அப்படின்னு அவரோட இது. இப்போல்லாம் யாரும் பண்ண முடியாது, இங்கே கார்பரல் பனிஷ்மெண்ட் இஸ் ரூல்ட் அவுட். இப்போ யாராவது உங்களை திட்டுனாலே உடனே பேரண்ட்ஸ்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவர் காலத்தில் அப்படி கிடையாது. ஈவன் நாங்கள் படிக்கும்போது அப்படி தான், எங்கள் இதுலலாம் யாராவது நாட்டியாக இருந்தால் உடனே கையில் ராட் எடுத்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அடி கிடைக்கும். அப்படி அடி கிடைக்கும்னா அவங்களாம் யாரும் அவனை வேஸ்ட்டாக போகணும் இல்லை, அவங்க நல்ல வழியில் வரணும்னு நினச்சி தான் அந்த டீச்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவரோட பிரின்சிபலும் அப்படி தான், அப்படி ஒரு நல்ல ஸ்ட்ரிக்ட் டீச்சர். ஸோ அவர் என்ன பண்ணார், அதான் அங்கே செமினரி ஆரம்பித்தார். அது அப்புறம் இட் ரன் இன்டு ட்ரபிள். அதனால் அது அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. அப்புறம் என்ன பண்ணார், யூரோப்பியன் சில்ட்ரன், அதான் அப்போ நம்ம இந்தியா வந்து இட் வாஸ் அண்டர் பிரிட்டிஷர்ஸ் இல்லையா, அப்போ அந்த மிலிட்ரியில் உள்ள யூரோப்பியன்ஸ் அவங்களோட சில்ட்ரனுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார் ஊட்டியில்.
அங்கே ஸ்கூல் ஆரம்பித்து அங்கே டீச் பண்ணார். தென் தஞ்சாவூர்லேயும் இவர் போய் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அங்கேயும் டீச் பண்ணார். தென் இன் 1870 he became the principal of Bishop Cotton Boys School. ஓகே, உங்களோட ஸ்கூலில் நீங்கள் உங்கள் டைரி ஸ்கூல் இப்போ 2 years ஆல்மோஸ்ட் எல்லோரும் வீட்டிலே உட்காந்துட்ருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூல் டைரி இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். ஜியு போப்போட நேம் உங்கள் ஸ்கூல் டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹி வாஸ் த பிரின்சிபல் ஆஃப் பிஷப் காட்டன் பாய்ஸ் ஸ்கூல் இன் 1870. அப்புறம் நமக்கு இங்கே பெங்களூரில் ஆல் செயின்ட்ஸ் சர்ச் இருக்கு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் பாஸ்டரும் நம்ம ஜியு போப் தான், அவர் இருந்தார். அண்ட் நாட் ஓன்லி தட், இவர் இதெல்லாம் அவர் யங் பர்சனாக சாயபுரம் வந்தார்ல, எவ்வளோ சாக்ரிஃபிஷியலாக இது நான் இன்னைக்கு இது எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்தோம்ல ஃபெய்த் இன் ஆக்ஷன், நம்மளோட தீம் வந்து ஃபெய்த் இன் ஆக்ஷன் ஆர் லவ் இன் ஆக்ஷன். ஸோ இவர் வந்து ஏன் வரணும் இல்லையா, அங்கேயே இருந்திருக்கலாம், அவங்களோட அவர் இங்கிலாந்துலேயே கம்ஃபர்டபுளாக அங்கேயே செட்டில் ஆகி இருந்திருக்கலாம். ஏன் இங்கே வரணும், இந்தியாவுக்கு ஏன் வரணும்? Because the love of God or the love of Jesus compelled him, and that's why he came to India. And that too இங்கே சாயர்புரம், இப்போயும் நீங்கள் நான் சாயர்புரம் காட்டுறேன். ஓகே, ஸோ சாயர்புரமில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கு பெரிய இன்னொரு ஹிஸ்ட்ரி வேறு இருக்குது. சாயர்புரம் அந்த நேம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா, இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் சாமுவேல் சாயர் அப்படின்னு அந்த சாமுவேல் சாயர்னு ஒரு பர்சன் அந்த ஒரு லேண்டெல்லாம் வாங்கி அந்த மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ணார். அப்படி வந்த ஊர் தான் இந்த சாயர்புரம். ஸோ அந்த இன்னெண்டாரம் அதெல்லாம் அந்த பீப்புளோட லைஃப் எல்லாம் வந்து ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன்ஸில் தான் இருந்தது. ஒரு பேக்வர்ட் கிளாஸ் அப்படிப்பட்ட பீப்புளை அவங்களோட லைஃப் ஸ்டைலை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு யார், இந்த ஜியு போப் அங்கே வந்தார். நான் சொன்னேன் இது மாதிரி மாட்டுச்சாணி எல்லாம் நல்லா கரைச்சி ஊற்றுனாங்க அப்படி, அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் அங்கே வந்து அந்த பீப்புளுக்காக 7 years he worked in சாயர்புரம். அப்போ அவருக்கு அந்த டைமில் அவருக்கு கல்யாணம் ஆச்சு, அவரோட மேரேஜ் ஆகிட்டு அந்த யங் ஒய்ஃப், அவங்களுக்கு நம்ம இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒத்துக்கல. ஜஸ்ட் விதின் 4 years she died. ஓகே, ஸோ யூனோ அவங்க இங்கிலாந்து இதில் அவங்களோட இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் ஸ்கூல் கண்ட்ரியிலேருந்து இந்த சவுத் தமிழ்நாடு இட் யூஸ் டு பி வெரி ஹார்ட். ஸோ அவரால் அங்கே இது பண்ண முடியல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க அவ்வளோ சாக்ரிஃபிஷியலாக நமக்கு ஜீசஸை ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணி தான் அங்கே இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா என்னாச்சு, he has done so much of service to the தமிழ் லிட்ரேச்சர். இவர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணலை, தமிழுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தோன்னா திருக்குறள், யூனோ திருக்குறள்னா இட்ஸ் அ கப்லெட். ஓகே, அப்படின்னா என்னென்னா ஒரு 2 லைன் போயம், அது 2 லைன் கூட இல்லை, ஆக்சுவலி 1, 3, 4 சின்ன போயம், எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிருக்கும், ரிட்டன் பை திருவள்ளுவர். ஸோ அந்த திருக்குறளை ஹி டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ். யார், ஜியு போப்பு தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். திருவள்ளுவர் யாருன்னு தெரியும்னா, நம்ம இப்போ அல்சர் பக்கத்தில் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாட் ஓன்லி திருக்குறள், இவர் இன்னும் நாலடியார் நிறையா அந்த மாதிரி திருவாசகம் நிறைய தமிழ் லிட்ரேச்சர் பார்த்தா எஸ் டன் அ லாட் ஆஃப் சர்வீஸ் டு தமிழ் லிட்ரேச்சர். அப்புறமா 62 year ஓல்டானப்போ இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ஹி வென் பேக் டு இங்கிலாந்து. அங்கே அப்போ அட் த ஏஜ் ஆஃப் 87 ஹி டைட். அவரோட சிமெட்ரி இதுதான் இந்த சென்ட் செப்பல்கர்ஸ் சிமெட்ரி, இதில் ஆக்ஸ்போர்டில் அவரோட சிமெட்ரி இருக்குது. ஸோ அதில் எழுதியிருக்கு பாருங்கள், அவர் வந்து ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் இன் இன் தமிழ் அண்ட் தெலுங்குன்னு எழுதியிருக்கு அந்த அவரோட சிமெட்ரியில். ஆக்சுவலி ஹி வாண்டட் என்ன எழுதணுன்னா, நான் வந்து ஹியர் இஸ் அ தமிழ் ஸ்காலர் ஸ்லீப்பிங் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருந்தாரு. பட் அப்படி எழுதலை, இங்கே வேறு என்ன எழுதியிருக்குன்னா ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்கு தமிழ் தெலுங்கு மாத்திரம் இல்லை, சான்ஸ்கிரிட் தெரியும், தமிழ் லிட்ரேச்சருக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. 40 years ஆஃப் சர்வீஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ திருப்பி அவருக்கு கன்னடா கூட கொஞ்சம் தெரியும், ஏன்னா இவர் இங்கே பெங்களூர்லலாம் இருந்தால கன்னடாவும் தெரியும், சான்ஸ்கிரிட்டும் தெரியும். ஆனால் ப்ரொஃபிஷியன்சி தமிழ் அண்ட் தெலுங்கில் நிறையா கிராமட்டிக்கல் ஒர்க்லாம் பண்ணினதுனால அது அங்கே கிராமர், அதனால அவருக்கு அது ஒரு ரெகக்னேஷன். இவரோட தமிழ் சர்வீஸ் அப்ரிஷியேட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவருக்கு ஒரு ஸ்டாச்சு அங்கே மெரினா பீச்சில் வச்சுருக்காங்க, இப்பயும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் see the statue, அவரோட ஜியு போப்போட ஸ்டாச்சு இன் மெரினா பீச் பார்க்கலாம். அப்புறமா
இதுதான் சாயர்புரம். ஆக்சுவலி இது அப்போ உள்ளது கூட இல்லை, இது கொஞ்சம் ஒரு ரீசெண்டாக உள்ளது தான், ரொம்ப லாங் பேக் இல்லை. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஓலை குடிசைன்னு சொல்லுவாங்க. ஓலைன்னா யூனோ பாம் ட்ரீ, அதில் உள்ள அந்த ஓலை அந்த லீவ்ஸை வச்சு பாம் லீவ்ஸை வச்சு தான் அந்த ரூஃப் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இதெல்லாம் ஓடு போட்ட இது அப்புறம் சம்டைம் ஐ திங்க் இட்ஸ் mid-70s உள்ள ஃபோட்டோஸ். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே சாயர்புரமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோலி ட்ரினிட்டி சர்ச், இதுவும் அந்த mid-70s. இப்போ லேட்டஸ்ட் அந்த வியூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் ரெட் பிரிக். அந்த மாதிரி அந்த கலர் பார்த்தீங்களா ரெட்டாக தெரியுதுல்ல, அந்த மாதிரி ரெட் பிரிக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம CSI ஹோலி ட்ரினிட்டி சர்ச். அண்ட் நாட் ஓன்லி தட், அங்கே ஸோ மெனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து போப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது அவர் கட்டினது இல்லை, இட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். ஓகே, ஸோ போப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது வந்து போப்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இது எல்லாமே ஓல்டு, இது ஐ மீன் அரௌண்ட் 150 இயர்ஸ்க்கு மேலே ஓல்டு. இது போப்ஸ் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இது ரீசென்ட்லி ஸ்டார்டட் அரௌண்ட் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் ஆரம்பிச்சது. ஸோ சி திஸ் மெனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இது இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, இது போக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வேறு நிறையா இருக்குது. இதெல்லாமே நம்ம CSI டயசிஸ் ஸ்கூல்ஸ், டயசிஸோட ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அப்புறம் இது வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்னா டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இது இருக்குது. அது போக engineering காலேஜ் கூட இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே ஆல் தீஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ இங்கே இருக்குது சாயர்புரமில். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் யாராக இருந்தாங்க, அந்த ஒரு GU போப் அவரோட சாக்ரிஃபிஷியல் இதனால அவர் வந்தார், எஜுகேஷனல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ இவ்வளோ நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது மாத்திரம் இல்லை, அண்ட் நம்ம ஆக்ஸ்போர்ட் ஆஃப் த சவுத்னா பாளையங்கோட்டையை சொல்லுவாங்க. காரணம் என்ன, இந்த மாதிரி வந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்து அவங்க காஸ்பலை மாத்திரம் ப்ரீச் பண்ணல, அவங்க வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் சவுத் தமிழ்நாடு வந்து நல்லா ஓரளவு டெவலப்டாக இருந்தது. இப்போ அது சொல்லும்போது இது வந்து ரீசெண்டாக ஐ மீன் திஸ் மெசேஜ் ஐ காட் த்ரூ வாட்ஸ்அப். ஓகே, ஸோ இவங்க எந்த மிஷினரி ஆர்கனைசேஷனோட அசோசியேட் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. நார்மலாக FMBB ஆர் IMS அவங்களுக்கெல்லாம் உள்ள டீச்சர்ஸ் ஆர் அந்த டாக்டர்ஸ் எல்லாமே இங்கே நம்ம தமிழ்நாடு இல்லை சதர்ன் ஸ்டேட்ஸில் இருந்து தான் அங்கே போய் நார்த்தில் போய் ஊழியம் செய்வாங்க. ஸோ அப்படி ஒரு ஒன் மிஷினரி ஃபேமிலி இவங்க வந்து தே ஆர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ இவர் பேர் மிஸ்டர் பால்ராஜ், இவங்க அமிர்தா பால்ராஜ், இந்த கேர்ள் செலஸ்டியா 5-year-old கேர்ள். இவங்க 3 பேருமே இப்போ ரீசெண்டாக அந்த கோவிட்னால அஃபெக்ட் ஆகிட்டு அங்கே UPயில் ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அதில் மிஸ்டர் பால்ராஜ் வந்து ஹி பாஸ்ட் அவே ஆன் May 27th. ஓகே, ஜஸ்ட் 36-year-old. May 27th அவர் இறந்து போயிட்டார். இப்போ அவங்க ஒய்ஃப் இவங்கெல்லாம் மிஷினரி டீச்சர்ஸாக 9 years தேவர் டீச்சிங் இன் பான்சி, UPயில் பான்சின்ற ஒரு இடம், அது நேபாள் இந்தியா பார்டர். அங்கே வந்து மிஷினரி டீச்சர்ஸாக 9 years-ஆக அவங்க ஊழியம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக May 27th வந்து இவர் டியூ டு கோவிட் ஹி பாஸ்ட் அவே இட் சீம்ஸ். ஸோ ஒன்லி ஹி லெஃப்ட் பேக். இப்போ அவரோட ஒய்ஃபும் இவருக்கு 36-year-old தான். இப்போ ஒய்ஃபும் சைல்டு வந்து ஜஸ்ட் 5-year-old கேர்ள். ஓகே, ஸோ இப்போ அந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் வந்து I don't want to go back to Andhra. இவங்கெல்லாம் ஃப்ரம் ஆந்திரான்னு சொன்னேன்ல, I don't want to go back to my native place, but I'll still continue my teaching here in Bansi itself. ஏன்னா காட்ஸ் காலிங் வந்து எனக்கு எங்கே இந்த பான்சி இந்த பிளேஸில் தான் எனக்கு மினிஸ்ட்ரி பண்ண சொல்லி காட் சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணுவேன், இங்கே இந்த UPயில் தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு யார் இந்த லேடி, அவங்களும் அந்த 5-year-old கேர்ள். இவங்க வந்து எங்கே பண்ணுறாங்க, UPயிலேயே கண்டினியூ பண்ணுறாங்க. ஜஸ்ட் இமேஜின், அவங்க நினச்சிருந்தா எங்கே போயிருக்கலாம், தேர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் ஐ டோல் ரைட், நினச்சிருந்தா போயிருக்கலாம், ஆனால் போல் அங்கேயே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரியுது, இப்போ இந்த டாபிக் நான் என்ன சொன்னேன், ஃபெய்த் இன் ஆக்ஷன் ஆர் லவ் இன் ஆக்ஷன். ஸோ நம்ம அந்த ஸ்கிட்டில் கூட பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ஆள் நான் வந்து என்னது உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுறேன், யூ வில் பி ஆல் ரைட், அப்படி இல்லை. ப்ரேயர் பண்ண வேண்டியது இட்ஸ் அ மஸ்ட். அலாங் வித் ப்ரேயர்
we need to show that in action. ஸோ நம்மளால் என்ன முடியுறதோ அதை கண்டிப்பாக செய்யணும். இப்போ அந்த ஜியோ போப்பு அவர் வராமல் இருந்தால் நமக்கு எஜுகேஷனல் இது அவர் மாத்திரம் இல்லை, நிறைய மிஷினரிஸ் வந்ததுனால தான் நமக்கு so many educational institutions in தமிழ்நாடு, எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸ் அது மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு காரணம். இப்போ அதனால என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் லைக் எஃப்எம்பிபி, ஐஎம்எஸ் இவங்கெல்லாம் நார்த்தில் ட்ரைபல் பீப்புளுக்கு மத்தியில் உழைச்சிறாங்க. அங்கே போகிற ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்து இல்லை இங்கே சதர்ன் ஸ்டேட்டில் இருந்து தான் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸாவோ இல்லை டீச்சர்ஸாவோ போகிறாங்க. ஸோ ஒன் சச் ஃபேமிலிஸ் திஸ் பீப்புள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப என்ன, நீங்களும் அதுக்காக எல்லாரும் போய் மிஷினரி ஊழியம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை. யூ ப்ரே அபவுட் இட் and think about it in what possible way I can help my fellow human beings அப்படின்றத நினைங்க. இந்த பேண்டமிக் பீரியடில் நான் எந்த வழியில் யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுன்றத you think about it and act on it. ஓகே, ஸோ இன்றைக்கான மெமரி வேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, for as the body without the spirit is dead, so faith without work is dead also. James 2:26. அது தமிழில் என்ன பண்ண இருக்கும், எப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. ஃபார் அஸ் த பாடி விதவுட் த ஸ்பிரிட் இஸ் டெட், ஸோ ஃபெய்த் விதவுட் ஒர்க் இஸ் டெட் ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெமரி வேர்ஸ். ஸோ நீங்கள் எல்லாம் இதை மெமரைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்களோட மெமரி வேர்ஸை அனுப்பிச்சி வைங்க. ஷால் வி க்ளோஸ் இட் வித் த ப்ரேயர்? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, இது நாள் மட்டும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணீர் மணி போல் முடிய சட்டையின் மறைவிலே நீ காத்து வழி நடத்தின கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கருத்தில் கொடுக்குறோம். நீதமே ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஒரு பிகினிங் ஆஃப் அ நியூ அகாடமிக் இயர் கூட கத்தாவே உடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த அகாடமிக் இயர்லையும் கூட கத்தாவே பிள்ளைகள் உண்மையை உறுதியாக பற்றி கொண்டு கத்தாவே உண்மைக்கு முதலிடம் கொடுத்து தங்களுடைய காரியங்கள் எல்லாம் செய்யவும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் படி கத்தாவே எங்களுடைய ஃபெய்த்தை கத்தாவே பை ஆக்ஷன் ரிவீல் பண்ணத்தக்கதாக எந்த வழியில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை கத்தாவே நீர் எங்களுக்கு போதித்து உணர்த்திடணும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உடைய செட்டின் மறைவிலை காத்துக்கொள்ளும். எங்களை கண்ணின் மூலம் மணி போல காத்து வழி நடத்தும். எல்லாவற்றும் இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். டியர் சில்ட்ரன், நீங்கள் எல்லாரும் மெமரி வேர்ஸ்லாம் இம்மீடியட்டாக உடனே அனுப்புறீங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஸோ கண்டினியூ டு மெமரைஸ் த வேர்ட் ஆஃப் காட். அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஒரு நியூ அகாடமிக் இயர் பிகினிங் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதில் ஃபார் சம் ஆஃப் யூ கிளாஸஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு மேபி வித்தின் அ வீக் ஆர் 2 கிளாஸஸ் ஆரம்பிக்கும் இல்லையா? ஃப்ரம் த பிகினிங் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இப்போ எதுவுமே வீட்டில் உட்காந்து அதனால் ஒரு டிசிப்ளின் கிடையாது. நிறைய பேர் 10:30 மணி வரை தூங்கிட்டு அந்த மாதிரி இருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ட்ரை டு ஸ்ட்ரீம்லைன் யுவர் ஸ்டடி டைம் எவ்ரி திங். ஓகே, ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ண ஆரம்பிங்க. அண்ட் கண்டினியூ டு ப்ரே ஃபார் திஸ் பேண்டமிக். இது ஃபுல்லும் எரடிகேட் ஆகணும், அதுக்காக ப்ரே பண்ணுங்கள். நார்மல்சி ரிட்டர்ன் ஆகணும். இப்படி லாக்டவுன் அப்படி இது இருந்தால் எல்லோரும் எத்தனையோ பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க இல்லை? எல்லாரோட லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டினியூ டு ப்ரே ஃபார் தேட். நாட் ஓன்லி தேட், இன்றைக்கி நம்ம கேட்டோம்ல ஃபெய்த் இன் ஆக்ஷன் ஆர் லவ் இன் ஆக்ஷன். இதுபடி நம்ம எப்படி இன் வாட் பாசிபிள் வே ஐ கேன் ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். திங்க் அபவுட் இட், ப்ரே அபவுட் இட் அண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ அதை யோசித்து பண்ணுங்கள். அண்ட் முன்னாடி நான் கேட்டிருந்தேன்ல, யாராவது பர்சனல் டெஸ்டிமனி ஷேர் பண்ண விருப்பம் இருந்தவங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் யாரும் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ தேட் ஆல்சோ கீப் தேட் இன் யுவர் மைண்ட். அண்ட் யாராவது அந்த மாதிரி உங்களோட பர்சனல் டெஸ்டிமனி ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் அதை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஓகே, மே காட் பிளஸ் யூ ஆல். பாக்கியராணி ஆண்டி தந்த மெசேஜ் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன்ல, அதனால நம்ம இன்னொரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock. And the rain came tumbling down. The rain came down and the
floods went up, and the house upon the rock stood firm. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand. And the rain came down, rain down. The rain came down and the floods went up. The rain came down and the floods went up. The rain came down and the floods went up. And the house upon the sand fell down. கற்பாறையில் கட்டினவன் புத்தியுள்ளவன். கற்பாறையில் கட்டினவன் புத்தியுள்ளவன். கற்பாறையில் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்திருந்தது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால். கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால். கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். போன வாரத்தோட மெமரி வர்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் வீடியோ எடுத்து அமிச்சிங்கல்ல, இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Thank you. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Hebrews chapter 13 verse 6. Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man mortals do to me? Thank you. Praise God everyone. I'm going to say the memory verse from Hebrews 13 verse 6. We may boldly say, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Thank you. Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What man can do to me? Chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Hebrews chapter 13 verse 6. So we say boldly, the Lord is our helper, we will not fear. What can man do to us? Thank you. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? Hebrews 13:6.
We say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Hebrews chapter 13 verses 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? Hebrews chapter 13 verse 6. Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? So that we can boldly say, the Lord is my helper, I shall not fear what man can do to me. Hebrews 13 verse 6. Praise Lord. So we may boldly say that the Lord is my helper, I will not fear what can man do to me. Hebrews chapter 13 verse 6. Thank you. Praise Lord. Hebrews chapter 13 verse 6. So we may boldly say, the Lord is my helper, I shall not fear what can man do to me. Thank you. Hebrews chapter 13 verse 6. We say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Thank you. So we say with confidence, the Lord is my helper and I will not be afraid. What can man do to me? Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper. I will not be afraid. What can man do to me? Hebrews 13 6. Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can the mere mortals do to me? This week's memory verse, Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not afraid. What can man do to me? Thank you. So we say with confidence, the Lord is my helper, I am not afraid. What can the man do to me? Hebrews 13 6. Hebrews chapter 13 verses 6. So we say with confidence, the Lord is my helper. I will not be afraid. What can man do to me? So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Hebrews 13 6. Hebrews chapter 13 verse 6. So we can say with confidence, the Lord is my helper, so I will have no fear. What can mere people do to me? Thank you. Praise the Lord everyone. I am Jay Chandran. So we say with confidence, the Lord is my helper. I will not be afraid. What can man do to me? Hebrews 13 6. Thank you. So we say with confidence, Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Hebrews 13 6. Thank you. I am Kiran Kumar. Bye. Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper. I will not be afraid. What can mere mortals do to me? So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? Hebrews 13 6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13 அதிகாரம் 6 வசனம். Hebrews chapter 13 verses 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. Thank you. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can many mortals do to me? Hebrews chapter 13 verse 6. Thank you. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can many mortals do to me? Hebrews chapter 13 verse 6. Thank you. Praise the Lord. Let us be bold then and say, the Lord is my helper,
I will not be afraid. What can anyone do to me? Hebrews chapter 13 verse 6. Thank you. So we say with confidence that the Lord is my helper. I will not be afraid. What can man do to me? Hebrews 13:6. So we say with confidence, my Lord is my helper. I will not be afraid. What can man do to me? Hebrews chapter 13 verses 6. Thank you. Memory verse Hebrew chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper. I will not be afraid. What can mere mortals do to me? Thank you. Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? Hebrews chapter 13 verse 6. The Lord is my helper, I will not be afraid. What will man do to me? Hebrews 13:6. Thank you. Hi, I'm Aina Rajan. The Lord is my helper. I will not be afraid. What can man do to me? Hebrews 13:6. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தோட ஆன்லைன் சண்டே ஸ்கூல் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்கள் கூட சேர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. இந்த வாரத்தோட மெமரி வர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு மறக்காம வீடியோ எடுத்து அமைச்சிருங்க. அடுத்த வாரம் நாங்கள் இன்னொரு புது டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.